ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 2025 நமக்கான எக்ஸாம் தேதிகள் எல்லாமே கிட்ட நெருங்கிடுச்சு. லாஸ்ட் இயர் பிளானர் கொடுக்கும்போது இன்னும் 6 மாதம் இருக்குது, 1 வருஷம் இருக்குது, பொறுமையாக பார்த்துக்கலாம், தள்ளி போட்டே போயிட்டு இருந்தோம். பட் இப்போ எல்லாமே கிட்ட வந்தாச்சு. எப்படி பார்த்தாலும் அடுத்தது ஒரு 3-4 மாதம் நம்ம கையில் வந்து இருக்குது. இதை சாலிடாக பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த வருஷம் கிராக் பண்ண முடியும். பாருங்கள், April 1 குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் இன்னும் 1 மாதம் கிட்ட தான் வந்து இருக்குது. April 25 குரூப் 4, குரூப் 4 முடிஞ்ச கையோட குரூப் 2 ஜூலை மாதம் வரப்போகுது. அப்போ அடுத்து வரப்போகிற இந்த 4 to 5 மந்த் யார் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த வருஷம் கிராக் பண்ண முடியும். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் என்ன வருது, படிச்சிக்கலாம், கிளியர் பண்ணலாம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம், எல்லாம் வந்து ஓகே. பட் இப்போது சிலபஸ் மாற்றிருக்காங்க, அப்டேட் பண்ணுறாங்க, மேக்ஸ் வேறு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அதிகமாக ப்ரிப்பரேஷன் டைம் கொடுத்தா மட்டும்தான் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். 2026 எக்ஸாம் வருமானு கேட்டால் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் சொல்கிறத விட நம்ம வராதுன்னு சொல்ல முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வருஷம் தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி உள்ளே போகிற வழியை வந்து பாருங்கள். எவ்வளோ வேக்கன்சி வருது, என்ன வரப்போ, அதை பற்றிலாம் யோசிக்க வேண்டாம். நமக்கு சிலபஸ் இருக்குது, புக்ஸ் இருக்குது, படிக்க ஆரம்பிச்சிருங்க, அது மட்டும்தான். ஓகே. ஸோ இந்த 120 நாள் இதை ஃபோக்கஸ் பண்ணி ப்ராப்பராக டெய்லி டெஸ்ட்டு கொண்டு போகிற மாதிரியான ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ February 15th இன்றைக்கி பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. Feb 18th வரைக்கும் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்க முடியும். இது என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது முழுமையாக நான் சொல்கிறேன். இதை பார்த்துட்டு ஓகேனா ஜாயின் பண்ணுங்கள். டெஸ்ட்டு டெய்லி இருக்கும், டெய்லி படித்தே ஆகணும். நீங்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம்னா அந்த கதையே கிடையாது. டெய்லி என்கேஜாக இருந்தால் மட்டும்தான் இந்த வருஷம் நம்ம கிராக் பண்ணவே முடியும். ஓகே. ஸோ பேட்சஸ் எப்படி கொண்டு போக போகிறோம் அதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் இதில் என்னென்ன விஷயங்கள் கவர் ஆகுது. ஃபர்ஸ்ட் திங், இதில் ஜிஎஸ் முழுமையாக நம்ம கவர் பண்ணுறோம். நம்ம ஃபோக்கஸ் குரூப் 4 மட்டும், குரூப் 1 மட்டும் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இப்போ April 1 குரூப் 1 வருது, அண்ட் அதே மாதம் குரூப் 4 வருது, 2 மாதத்துக்கு அப்புறம் குரூப் 2 வருது இல்லையா. டிஎன்பிஎஸ்சி இன் ஜென்ரல் ப்ரிப்பேர் பண்ணும்போது எல்லாமே சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம எதுலேயும் ஒன்று ஹிட் பண்ணி ஆகணும். அதுக்காக தான் நம்ம ஹிட் பேட்ச் நம்ம இதில் கொண்டு வந்திருக்கோம். நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது ஒன்ஸ் நீங்கள் குரூப்பை நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், இந்த டேட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை முடிக்கும் போது குரூப் 4க்கும் முடிச்சிருவீங்க, அண்ட் குரூப் 2க்கும் நீங்கள் முடிச்சிருவீங்க. எல்லாமே கையில் வந்திருக்கும். ரிவிஷன் டைம் அதிகமாக இருக்க போகுது. ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணால் அப்கமிங் குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 ஏதோ ஒன்று தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. சரி, எப்படி நம்ம இதை கவர் பண்ண போகிறோம்? ஜிஎஸ் இதில் முழுமையாக கவர் ஆக போகுது. ஜிஎஸ்ல சமச்சீர் மட்டும் இல்லை, அவுட் சைட் சோர்ஸும் நம்ம வந்து கவர் பண்ணுறோம். ஃபார் குரூப் 4 ஆல்சோ எஸ் படித்து தான் ஆகணும். அடுத்தது லாங்குவேஜ், இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், அதுக்கான கிளாஸஸ், அதுக்கான டெஸ்ட்டு. அடுத்தது மேக்ஸு, அதுக்கான டெஸ்ட்டு, அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான நோட்ஸு, ரிவிஷன் நோட்ஸு, இது எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். இதில் நம்ம லெவல் பேஸ் கொண்டு போக போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் நம்ம கவர் பண்ண போகிறது சமச்சீர் புத்தகம். இங்கே டெஸ்ட்டு வந்து வீக்லி இருக்கும் அந்த மாதிரி கிடையாது, டெஸ்ட்டு டெய்லி இருக்க போகுது. ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ராங் பேஸ் நீங்கள் வந்து படிப்பீங்க. அந்த பேஸ் பொறுத்த வரைக்கும் சமச்சீர் புத்தகம் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு ஒரு 60 நாள், ஒரு 50-60 நாளில் டெய்லி சமைச்சு புக்கு தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸ்கூல் புக்ஸை ஸ்ட்ராங்காக வந்து படிப்பீங்க. அதை பேஸ் பண்ணி தான் டெஸ்ட்டு வந்து போய்கிட்டு இருக்கும். 10,000 ஒன்லைனர்ஸ் பேஸ்மெண்ட் டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேவா. டெய்லி படிக்கணுமா, டைம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் நம்ம படிக்க போகிறது ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான். ஏன்னா ஸ்கூல் புக்ஸில் மட்டுமே உங்களுக்கு அவ்வளோ பாடங்கள் இருக்குது. அந்த எல்லா பாடங்களும் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும், ஸ்கிப் பண்ண முடியாது. ஏன்னா லாஸ்ட் டைம் கேட்ட கேள்விகள்லாம் ரொம்ப டஃப்பாக கேட்டிருக்கானும் போது நம்ம எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே ரைட். டெய்லி படித்தா பெரிய பர்டனாக இருக்காது. நம்ம வீக்லி ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட்டை வந்து எழுதலாம். பட் வீக்லி ஃபுல்லாக படித்து ஒரு 100 கேள்வி மட்டும் அங்கே எழுதும் போது இந்த 100 கேள்வியில் மட்டும்தான் அதிக பேர் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. டெய்லி படித்த விஷயங்களை மறந்து போயிடுறாங்க. அப்போ டெய்லி நம்ம கொண்டு போகும்போது தான் டெய்லி படித்தா மாதிரியும் இருக்கும், டெஸ்ட்டு போட்ட மாதிரியும் இருக்கும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 10,000 ஒன்லைனர்ஸ். அடுத்தது இந்த ஒன்லைனர்ஸை பேஸ் பண்ணி 25 பைலிங்குவல் டெஸ்ட் வந்து இருக்க போகுது சமச்சீர் புத்தகத்தில். இது பேஸ் 1ல். பேஸ் 2 லெவல் 2 போகும்போது டிகிரி லெவல் கவரேஜ், இதுக்கான சோர்ஸ் எல்லாமே நம்ம வந்து சொல்லிவிடுவோம். இதுக்கான சோர்ஸு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி இருக்கா, இந்த புக்ஸை படிக்க போகிறோம், எப்படி எடுக்க போகிறோம், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா விஷயங்களும் சேர்ந்த மாதிரி டிகிரி லெவலில் சமச்சீர் புக்கில் ரிப்பீட் ஆகாத கேள்விகள். ஏன்னா நம்ம இங்கேயே சமச்சீர் புக்கை மொத்தமாக அடித்து துவச்சிருவோம். எவ்வளோ பண்ண முடியும் எல்லாம் பண்ணிவிடுவோம். சமச்சீர் புக்கில் எத்தனை கேள்வி வந்தாலும் அதை எல்லாத்தையுமே நீங்கள் சூப்பராக சால்வ் பண்ண முடியும். நம்ம எல்லாமே கவர் பண்ணிட போகிறோம். அதுக்கப்புறம் டிகிரி லெவலில் ஒரு டாபிக் வைஸாக சிலபஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். இதை பேஸ் பண்ணி டெஸ்ட்டு முழுமையாக இருக்கும். அண்ட் லாங்குவேஜ் டெஸ்ட்டு ஆஸ் பர் ரிவைஸ்டு சிலபஸாக இருக்கும். ரைட். அதாவது நம்ம 6th and 12th வரைக்கும் ஃபுல்லாகவும் நம்ம படிப்போம். ப்ளஸ் டாபிக் வைஸாக எப்படி போகுது அதையும் நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ரைட்டா. அதுக்கப்புறம் லெவல் 3ல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதையும் நம்ம சேர்த்து பண்ண போகிறோம். இப்போது ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படி பார்க்கும்போது நம்ம வீக்லி எல்லாம் சேர்த்து வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. தனித்தனியாக வந்து பிரிக்கணும். மேக்ஸ் தனியாக, சயின்ஸ் தனியாக, ஜிஎஸ் தனியாக, லாங்குவேஜ் தனியாக,
பிவிக்யூ தனியாக மாதிரி தனித்தனியாக பிரித்து என்ன பண்ண போகிறோம், டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் முடியும் போது மொத்தமாக நீங்கள் ஒரு கன்சல்ட் பண்ணி எக்ஸாம் நம்பர் ரெடி ஆகிடலாம். ஓகேவா? ஸோ டெஸ்ட் பேட்ச் பார்த்து ஒரு முழு வரும் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது February 15. டெஸ்ட் 1 உங்களுக்கு Feb 18 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் 18th வரைக்கும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதுக்கான சாம்பிள் பேப்பர்ஸ் எல்லாமே நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ் எல்லாத்துக்குமே அட்டவணை இருக்குது. அட்டவணை முழுமையாக நான் வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கான PDF இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல டெய்லி படிக்கணும் பாருங்கள், நான் பாடங்கள் கொடுத்துருக்கேன். இதை படித்து செக்லிஸ்ட்டு படித்து முடிச்சாச்சு. இதை படிச்சிட்டும் இதை வந்து முடிச்சாச்சு. ஸோ இந்த பாடங்களில் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிவிட்டு இதை பேஸ் பண்ணி லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும் போது, இங்கிலீஷ் இருக்கும் போது இதுக்கான முழு அட்டவணை நான் வந்து கொடுத்துருக்கேன். சரியா? இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 1100. இதில் கவர் ஆக போகிற விஷயங்கள் GS எல்லாமே டெஸ்ட்டு கவர் ஆகுது 6 to 12th. அதுக்கான ஒன்லைனர்ஸு அண்ட் GS டிகிரி லெவல் பேஸ்டு லாங்குவேஜ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு அண்ட் மேக்ஸு டெஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸு ரிவிஷன் நோட்ஸ் இது எல்லாமே சேர்த்து 1100 நம்ம ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து கொடுத்துருக்கேன், இது காண்டாக்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்காக லாஸ்ட் டைம் இதை கொடுக்குறோம் அப்படின்னா ஆல்ரெடி பேட்ச் வந்து போய்கிட்டு இருக்கு, டைம் கம்மியாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ரஷ் பண்ணவே கூடாது. ஸோ சீக்கிரமாக ஜாயின் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. Feb 18th வரைக்கும் தான் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே அடிஷன் கிடையாது எப்படி வந்தாலும். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நிறைய பேர் டெஸ்பாட்ச் கனெக்ட் பண்ணுறாங்க, எல்லாம் வந்து ஓகே. எதை நீங்கள் ஜாயின் பண்ணாலும் அதை சாலிடாக கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இங்கேயே ஜாயின் பண்ணிக்கிட்டு இன்னொன்று கம்மியாக கொடுத்து அங்கேயே போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு ஒரு சில பேர் 4-5 பேட்ச் ஜாயின் பண்ணுறாங்க. அதில் எந்த ஒரு யூஸுமே கிடையாது. நீ எங்கே வேணால் ஜாயின் பண்ணுங்கள், ஆனால் எதனா ஒரு பேட்சை மட்டும் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். அதான் வந்து முக்கியம். ஏன்னா இங்கே தான் படிக்கணும், கிளியர் பண்ணியிருக்காங்க, எல்லா அகாடமிலையும் படிச்சிருக்காங்க, கிளியர் பண்ணியிருக்காங்க, எல்லாம் வந்து ஓகே. பசங்க எஃபோர்ட் போகிறத பேஸ் பண்ணி மட்டும்தான். அப்போ உங்களோட வேலை என்ன, படிக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப்புக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.